ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஒரு சூப்பரான சுவையான டேஸ்டான பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது வீட்டிலேயே மசாலா வச்சு எப்படி சிம்பிளாக செய்யுதுன்றதை நான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அந்த பெப்பர் ஃப்ரைக்கு மேக்ஸிமம் நீங்கள் பெப்பர் ஃப்ரை, சிக்கன் சுக்கா, சில்லி சிக்கன் இது எது பண்ணுறதுனா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம். ஸோ இது காரத்துக்காக கொஞ்சமாக நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வரமிளகா வந்து கிள்ளி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டோம் நம்ம கறி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். எதுக்கு ஃபோன் பண்ணி இவர்கிட்ட கேட்கணும். காலின் மேலே தான் எனக்கு போகணும். இப்போ ஒரு சைடு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வந்து இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் எடுத்து நல்லா நான் வறுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம பெப்பர் ஃப்ரைக்கு ஆட் பண்ணுற மசாலா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பெப்பர் ஃப்ரைன்றதுனால மிளகு வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ அங்கே மசாலா ரெடி பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேருன்றதுனால எனக்கு 1/2 kg கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அதிகமாக இருந்தால் சிக்கனோட குவான்டிட்டி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். சின்ன சிக்கனை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வந்து தேவையான அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். சப்போஸ் உப்பு நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்கிக்கலாம். கம்மியாக சாப்பிட்றதுல நீங்கள் உப்பு அளவு கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் கரெக்டான அளவு உப்பு சாப்பிட்றதுனால நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக 1 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கோம் 1/2 kgக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவிக்கலாம். போகிற மாதிரி இருக்குது எனக்கு வேலை. ஏன்னா துணியெல்லாம் காய வச்சு சிக்கனை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த சிக்கன் வேகிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது அந்த கறி மசாலா தூள்லாம் கொஞ்சம் எடுத்து சிக்கன் நல்லா வேகட்டும். எனக்கு சங்கீதா கூட போடுறதுல இஷ்டம் இல்லை. இது கரம் மசாலாவில் கிடையாது, சிக்கன் மசாலா. இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து கறி மசாலா யூஸ் பண்ணுறேன். கறி மசாலா கொஞ்சமாக சிக்கன் மசாலா. ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேணும்னா மசாலா அதிகமாக சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா ஸோ இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து மசாலா வறுத்து வச்சுருக்கோம், அந்த மசாலா மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்காக கொஞ்சமாக காரப்பொடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கூட வீட்டு மிளகாய் தூள் இருந்து அதை வந்து நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் வந்து நல்லா வந்து வெந்துட்டோம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாலா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மசாலாவை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னா ஒரு
சூப்பரான சுவையான டேஸ்ட்டான பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட் கூட எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதேமாரி வேறு ஏதாவது ரெசிபி வேணுனாலும் எனக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிபி செஞ்சு வரேன். நமக்கு சூப்பரான சுவையான டேஸ்ட்டான பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா கம்மன்னு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுது. இதில் சுட சுட நீங்கள் ரசத்தோடையோ சாம்பாரோடையோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக உங்களை ஹெவனுக்கே கொண்டுட்டு போய்டும். அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். நீங்கள் இன்னும் வீடியோ ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு அப்டேட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பரவாயில்லன்னு கொத்தமல்லி தூவி வச்சு நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் நேரில் இருந்தீங்கன்னா அப்படியே இந்த வாசனையிலே நீங்கள் சாப்பிடுவீங்க. நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.